மனையவர் சீற்றம் தீர்வர் ராமலட்சுமணா நல்லவா. அசோகவனத்தில் அதுக்கப்புறம் பரதாழ்வானுக்கு வந்து அனுமார் சொல்றார், இவர் முன்னால் எடுத்த தசாவதாரத்தையும் யாரும் எழுதலை. முதல்ல தடுப்பூசி பூஸ்டர் கொண்டு வந்தது யாருன்னா சிவபெருமான். பார்வதி கேட்டா, நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களாலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கணச்சுதாமரரேரே ஆயர்தம் கொழுந்தே இன்னும் இச்சுவை தவிர யான் போய்ந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானேன் எங்கும் முளன் கண்ணன் என்ற மகனை ஆய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் துன்புடைப்ப அங்கு அப்பொழுதேவன் வீயத் தோன்றிய சிங்கப்பிரான் பெருமையாராயும் சீர்மைத்தே அட்டபல்லி நிவாசாய மதுரானந்த ரூபிணே மகாயக்யஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. திர்பலமிசோதைரியம் நிர்பயத்வம் மரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனூமஸ்மரணாத் பவேத். சுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நம பார்வதி பதயே ஜானகீகாந்த ஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரக்லாத வரதுனிகி கம்பநாட்டாழ்வார் மகராஜிக்கு ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, எல்லாமல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் பாரதம் அனுபவிச்சுருக்கோம். இன்றைக்கி அயோத்தியில் பட்டாபிஷேகம் பிராண பிரதிஷ்டை நடந்ததுனால ராமாயணம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்த்துட்டு நாளையிலேருந்து பாரதம் தொடருவோம். இன்றைக்கி ராமாவதாரம். இப்போ ஏன்னா இதில் நான் அன்றைக்கி சொல்கிறதா இருந்தேன், அது இன்றைக்கே வந்துடுத்து. பீமன் ஹனுமாருக்கு ராமாயணம் சொல்கிறான், அதனால் அது இப்போவே வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. மார்க்கண்டேய மகரிஷி தர்மபுத்தருக்கு ராமாயணம் சொல்கிறார். கிருஷ்ணனுக்கு யசோதை சொல்கிறார். என்ன கவனிக்கும், நீ இப்படி பாடாப்படுத்துகிற, அயோத்தியில் ஒரு பையன் பிறந்தான், கௌசலேட்டர் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு சொல்கிறான்.
புரியுறதோ? இந்த பரத்வாஜருக்கு அனுமார் சொன்னார். முதல்ல ராமாயணம் சொன்னது அனுமார் தான் சீதைக்கு அசோகவனத்தில். அதுக்கப்புறம் பரதாழ்வானுக்கு வந்து அனுமார் சொல்கிறார் பட்டாபிஷத்துக்கு முன்னால். இந்த ராமாயணத்தை ராமரே கேட்டார் லவக்குச்சாள்கிட்ட. அதை விட வேடிக்கை நெறிமோ, அகஸ்தியர் உபன்யாசம் பண்ணார் ராவணனை பற்றி ராமர்கிட்ட. என்ன கேளுங்க. அதனால தான் ஆண்டாள் அழகாக சொன்னான் ராமரை சொல்கிற போது, தென்னிலங்கை கோமானை செற்றேன்னா. தரக்குறைவாகவே பேசலை. நீங்கள் ஆண்டாள் திருப்பாவை பாருங்க, தென்னிலங்கை அயோக்கியனைன்னு சொல்லலை. தெரியுமா உங்களுக்கு? தென்னிலங்கை கோமானை. ஏன் அவனை போய் கோமான்னா, இவன் ஸ்ரீமான். பெருமாள் எடுத்த எல்லா அவதாரமும் ஒஸ்தி, அதில் ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. நோ கம்பேரிசன். இது ஒசத்தி அது மட்டம்னு நம்ம பக்தாள் சொல்லப்படாது. புரியுது? ஆனால் போடுறேன். சாஸ்திரத்தில் ரிஷிகள் பெரியவாள்லாம் எடுத்திருக்கா ராமநாமாவை ஒசத்தியா. பகவானுடைய சகசிரநாமாவில் இதை ஒஸ்தியாக எடுத்திருக்கா. ஏன் அப்படின்னா, இவர் முன்னால் எடுத்த தசாவதாரத்தையும் யாரும் எழுதலை. முதல்ல லிட்ரேச்சர் ஃபார்மேஷனுக்கு வந்தது ராமாயணம்தான். இந்த எழுதின வால்மீகி இருக்காரே, அவர் வேடன், பக்கா வேடன். இதில் வேடிக்கை, ராமாயணம் எழுதின வால்மீகி ஒரு ரிஷியோட பையன் இல்லை. வியாசராவது பராசர மகரிஷிக்கும் மீனவ பெண்ணுக்கும் தாயார் தான் வேறையே தவிர ரிஷி பையன் 50% அவருக்கு ரிஷி சம்பந்தம் இருக்கு. என்ன கவனிக்கணும்? அதுலேயும் 50% அவர் தாயார் மீனவ பெண். அதனால் நீங்கள் பிராமணன்னு சீல் வைக்க முடியாது. வால்மீகி தான் ராமாயணம் எழுதினான், அவன் வேடன். தமிழ் எழுதின கம்பநாட்டாழ்வார் என்ன ஜாதின்னே தெரியாது. தேரெழுந்தூரில் என்ன சொல்கிறான்னா, அந்த குழந்தைய கோவிலில் யாரோ போட்டுட்டு போயிட்டா ஒரு குயவன் தான் வளர்த்தான் அப்படின்னு அங்கே இருக்குது. தயவு செஞ்சு பக்திக்கு வந்தாகி விட்டதென்றால் இந்த ஜாதி மொழி பிரித்து பேசாதீர்கள். வால்மீகி முதல்ல ராமாயணத்தை எழுதினார், இப்படித்தான் நடக்க போகிறதுன்னு என்ன கவனிக்கணும். நடந்ததுக்கப்புறம் எழுதலவர், நடக்கிறதுக்கு முன்னாலேயே எழுதிவிட்டார், இப்படித்தான் நடக்க போகிறது. பகவான் கிருபை பண்ணா. ஏன்னா நாரதரை அனுப்பிச்சு தான் உபதேசம் பண்ணான். அவர் வேடன், வேட்டையாடின்னு இருக்கார். வேட்டையாடின மாம்சத்தை கொண்டு போய் அம்மா அப்பா ஆத்துக்காரிக்கு தரார். வேறு நாரதர் போயிட்டார், கும்பிட்டார். நீ இப்படி வேட்டையாடுறையே, இதுக்கு பாபம் வரும்னர். அவனுக்கு பாபம்னாலே அர்த்தம் தெரில. நீங்கள் இன்றைக்கி குழந்தைகள்லாம் கேள்வி கேட்குறதுங்கிறீர்கள். 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் காட்டில் இருந்த இந்த வேடன் நாரதரை கேள்வி கேட்டான். இந்த மாம்சத்தை நான் எடுத்துன்னு போய் தரேனே எங்கள் அம்மா அப்பாவுக்கு, ஆத்துக்காரிக்கு தரேனே, அப்போது அந்த பாவத்தில் அவளுக்கு பங்கு உண்டு தானேன்னு கேட்டார். அங்கே தான் அவர் சொன்னார், நீ ஏமாந்துட்ட, நீ கொண்டு வரதை சாப்பிடுவா, பாவத்தெல்லாம் பங்கு போட்டுக்க மாட்டான். முதல்ல ரெய்டு வந்தது இவருக்கு தான், அமலாக்கத்துறை. புரிஞ்சுதா? ஆமாம். அமலன் விமலன்னா பெருமாள் அவரோட பேர். ஆமாம், அமலாக்கத்துறை சார்பில் ரெய்டு வந்தது நாரதர். அவருக்கு தெரிஞ்சு போச்சு தப்பு பண்ணுறோம்னு. அவள் அம்மா அப்பாவை கேட்டார், ஆத்துக்காரியை கேட்டால் பங்கு போட்டுக்க மாட்டோன்னுட்டா. நாடி தளர்ந்தது, கையில் இருந்த வில் கீழே விழுந்தது, கதறினர் அவர்கிட்ட. இந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன, இந்த பாவத்தை போக்குறதுக்குன்னர். பகவான் நாமா சொல்லணும்னர். எனக்கு தெரியாதே, நான் படிக்காதவனேன்னர். ஒன்றும் படிக்க வேண்டாம், இப்படி உட்காருன்னர். எங்கள் காட்டில்
கையை காமிச்சார். அவருக்கு எதிர்த்தாப்பில் இருந்தது என்னன்னு. மரம். அது மரம். காடு பூரா மரம் தானே இருக்கும். மரத்துக்கு எதிர்த்தாப்பில் உட்காண்டார். அது என்னன்னர். மரம். சொல்லிண்டே இருன்னர். ராம 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 ராம. பார்த்தீங்களா, மரம் ராமன் ஆயிடுத்து. சில பேருக்கு ராமன் மரமாக தெரியறான். அது அவா பண்ண பாக்கியம். அவருக்கு புத்து கட்டிடுத்து ஜபம் பண்ணுறார் பல வருஷம். வன்மீகம்னா புத்து. அதுலேருந்து அவர் வெளியில் வந்ததுனால அவர் பேர் வான்மீகி. அதைத்தான் கம்பன் சொல்கிறான். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பான். புரிஞ்சது? 2 பட்சியில் ஒரு பட்சியை கொன்னுட்டான் வேடன். இது தாண்டா ராமாயணம்னர். ராமாயணத்தை எழுதினர். ராமன் அவதரிக்கிறதுக்கு முன்னாலேயே தெரிஞ்சுக்கோங்க, ராமநாமா உண்டு. இதை ஜெபித்தவர் வான்மீகி இல்லை. வான்மீகி அப்புறம்தான். வான்மீகிக்கு முன்னாலேயும் ஜெபிச்சவா இருக்கா. யாருன்னு சொல்கிறேன். வான்மீகி மகர்ஷி 24,000 ஸ்லோகம் வடமொழியில் எழுதினர். தமிழில் கம்பநாட்டாழ்வார் 10,000 பாட்டு எழுதினர். தினமும் ராமாயணம் கேட்டவர் குலசேகர ஆழ்வார். அவர் தினமும் அவர் ராஜா. அவரோட சபையில் ஒரு உபன்யாசகர் உண்டு. தினமும் ராமாயணம் சொல்லணும். சபை கூடி சபை விஷயமெல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் ராமாயணம் கேட்பார். 365 நாளும் கேட்டார். இன்றைக்கி பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா மறுநாள் திருப்பி ராமாவதாரம். குலசேகர ஆழ்வார் தினமும் ராமாயணம் கேட்டதை படித்த அடியேன் சின்ன வயசில் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தோன்னே தினமும் ஒரு ஆள் ராமாயணம் கேட்டார்னா ஒருத்தர் சொல்லியிருக்கணுமே. நமக்கு அந்த சொல்கிற வாய்ப்பு கிடைச்சதே. நம்மளும் எங்கேயானு ஒரு வருஷம் சொல்லணும். 10,000 பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும்னு நான் 20 வயசுக்கு உபன்யாசம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அதையே தியானம் பண்ணுவேன். எல்லா ஊர்லேயும் 10 நாள் 15 நாள் சொல்லிட்டு ஒரு மாதம் சொல்லிட்டு வருவேன். திருப்தியே இருக்காது. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ராமாயணம் கேட்குறேள், பாரதம் கேட்குறேள், கேட்டேன் திருப்தின்னு சொல்லக்கூடாது. அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே. திருப்தி இல்லைன்னா என்ன அர்த்தம்? நன்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லை. புனப்புனகா திரும்பவும் கேட்கணும். சாதாரண விஷயம் பரமாறுறோம். சாம்பார் விட்டு திருப்பி ரசம் விடுறதுக்கு முன்னால் சந்தேகத்துக்கு சாம்பார்னு கேட்குறோம். சந்தேகம்னா என்ன அர்த்தம்? அவன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது, திருப்தி இல்லை. சில பேர் சங்கோஜப்படுவான் கேட்குறதுக்கு. நம்ம கேட்கணும். புரிஞ்சதோ? ஆமாம், பரிமாறுறவன் கேட்கணும். அது மாதிரி ராமாயணத்தை திருப்திப்படக்கூடாது. பாரதம் திருப்திப்படக்கூடாது. எந்த பக்தி விஷயத்தையும் திருப்திப்படக்கூடாது. கேட்டுண்டே இருக்கணும். புனப்புனகா. பார்த்தா என்னவோ தோணித்து அந்த வருஷம் ஒன்றுமே பார்க்கலை. இங்கே சேரமாதேவி வந்தேன், சிங்கேரி மடத்துக்கு கதை சொல்ல வந்தேன். 5 நாள் தீர்மானம். வர சித்திரை 1லேருந்து ஒரு வருஷம் சொல்லணும். யார் இடம் கொடுப்பா? ஜாதி பார்க்காமல் ராமாயணம் கேளுங்கள். பக்தி தான் முக்கியம். அனுபவத்தை சொல்லுகிறேன், அதுதான் முக்கியம். கம்பன் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ண சிதம்பரத்துக்கு போனான். நாங்கள் 3000 பிராமணன் ஒன்று கூடுற எண்ணிக்கை அரங்கேற்றம் பண்ணான்னா ஒரு நாளைக்கு 3000 பேரும் உட்காண்டிருக்கா. அவர் போனார், ராமாயணம் படிக்கட்டுமான்னு. தீட்சிதர் கூப்பிட்டார். நாங்கள் ஏன் இங்கே உட்காண்டிருக்கோம்னா, இந்த ஆத்து குழந்தை காலம் ஆயிட்டான், பாம்பு கடித்து கொஞ்ச நேரத்தில் தகனம் பண்ண போகிறோம்னா. கம்பன் சொல்லான், அப்படி சொல்லாதேங்கோ, நான் ராமாயணம் சொல்கிறேன், குழந்தை பொழைச்சிரும்னா. அவள் எல்லாருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம், குழந்தை பிழைக்கும்னு. ஒரு பக்கம் இது நடக்குமான்னு ஒரு சந்தேகம். சந்தோஷம், சந்தேகம். சந்தேகமே படாதேங்கோ, நான் ராமாயணம் படிக்கிறேன்னா. ஒன்றுமே படிக்கலை, பூரா ராமாயணமும் படிக்கலை.
நாகபாச படலத்தில் இருந்த கருட ஸ்துதியை எடுத்து படித்தார் கம்ப நாட்டாழ்வார். விஷம் அப்படியே இறங்கிட்டு குழந்தை எந்திருந்து உட்கார்ந்தான். 3000 பிராமணனும் சேவிச்சான் கம்ப நாட்டாழ்வார். இங்கே அரங்கேற்றம் பண்ணாதே, ஸ்ரீரங்கத்துக்கு போனான். இந்த ராமாயணத்தில் 10 அவதாரத்தையும் எழுதியிருக்கார். அதில் படித்த நீ சடையப்பவுளில் புகழ்ந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு பிரகலாத சரித்திரம் எழுதியிருக்க இரண்யன் வதைப்படலம்னு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னா, இந்த கம்பர் மண்டபத்தில் உட்காந்து இன்றைக்கி பிரதம மந்திரி ராமாயணம் கேட்டார், அந்த மண்டபத்தில் தான் அரங்கேற்றம். இடது பக்கம் பார்த்தீங்கன்னா 10 படி தள்ளி நரசிம்ம பெருமாள் கர்ஜிச்சர் தூணை பொழந்து என் பக்தன் எழுதின ராமாயணத்தை ஏற்றுக்கலைன்னா அன்றைக்கி இரண்யனுக்கான கதை தான் உங்களுக்குன்னு. அவன் நடுங்கிட்டான். அப்புறம் தான் ஏற்றுண்டான். இப்போ சொன்னேன் பார்த்தேல, வாரி சாட்சியை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டேனே, உங்களுக்கு பதில் சொல்ல தெரில. அந்த நரசிம்ம பெருமாள் தான் முதல்ல கொண்டு வந்தது. இரண்யனை சம்ஹாரம் பண்ணார், பையன் பிரகலாதனுக்கு பட்டம் கொடுத்தார். அப்படி தான் வரிசையாக தசரதன் ஆட்சி பண்ணால் ராமனை கொடுத்தான், ராமன் லவக்குச்சாலு கொடுத்தான். இப்படி தான் வந்தது. அதனால் ஆன்மீகவாதி தான் வழிகாட்டி. யாருக்கு? எங்கள் அப்பா சொன்னார், 20 வயசுக்கு நான் ஆரம்பிக்கிற போது, திண்ணையில் தங்க வச்சாலும் இருக்கணும், மோருஞ்சாதம் போட்டாலும் சாப்பிடணும், நிறைய வரும் உனக்கு கொடுத்துடுன்னர், கையில் வச்சுக்காதேன்னர். அதை தான் பண்ணிட்டுருக்கேன். தந்தை பேச்சைத்தான் கேட்டுருக்கேன். எதுக்கு நான் இதை உங்களுக்கு இவ்வளவு சொல்கிறேன் என்றால், நீங்கள் தெரிந்து கொள்ளணும். சும்மா ராமாயணம் கேட்கிறேன், ராமநாமா சொல்கிறேன், பாரதம் கேட்கிறேன் என்று நாமாவை தெரிந்து கொண்டால் போதாது. அந்த நாமாவுக்கு என்ன அர்த்தம், பகவான் என்ன கடைபிடிச்சான்னு நாமும் கடைபிடிக்க வேண்டும். அதற்குத்தான் ராமாயணம் பாரதம் கேட்க வரும், கேட்கிறோம். இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ராமர்கிட்ட கற்றுக்கோங்க. இன்றைக்கி ஏன் ராமாயணம் சொல்கிறேன், ராமாயணத்தில் ராமரை பாருங்கோ. அவதாரம் பண்ணார், கைகை காட்டுக்கு போகணுன்னு சொன்னார். யாரையாவது எங்கேயாவது குறை சொன்னதா ராமாயணத்தில் காட்டுங்க. எனக்கு இவனால் தான் கஷ்டம் வந்தது, அவளால் தான் வந்ததுன்னு எங்கேயானு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா பாருங்க. சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால் வாலியை வதம் ஆனவுடனே, மோட்சமானவுடனே சுக்ரீவனை கூப்பிட்டார். சின்ன தப்பு கூட பண்ணாதே சுக்ரீவா. அவர் சொல்கிறார், சின்ன தப்பு கூட பண்ணாதே. நான் பண்ணேன், கூனி முதுகில் மண்ணுருண்டை வச்சு அடித்தேன். அந்த பாவம் இப்பொழுது துன்பக் கடலில் இருக்கிறேன் நான் ராமபெருமான். தெரிந்து கொள்ளுங்கள், தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டவர். அதனால தான் ராமநாமம் ஓங்கி இருக்கு. புரிஞ்சதா உங்களுக்கு? நம்ம யாரும் ஒத்துக்கிறது இல்லை. சும்மா பண்ணினேங்கிறான், தெரியாமல் பண்ணேங்கிறான். அவர் சொல்கிறார், குவவு தோளாய் நொய்தின் வெந்துயர் கடலில் வீழ்ந்தேன், துன்பக் கடலில் வீழ்ந்தேன்னர். ராமர் கூனியை குறை சொல்லலை, கைகேயை குறை சொல்லலை. பரதாழ்வார் என்ன சொன்னா, ராமர் கானகம் போனது நான் செஞ்ச பாவம். நம்ம ராமாயணம் கேட்குறோம், ராமநாமா கேட்குறோம். அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ராமனுக்கு இன்று கோயில் எழுந்ததென்றால் என்ன காரணம் என்றால், அவர் யாரையும் குறை சொல்லவில்லை, தான் செய்த குற்றத்தை ஒத்துக்கொண்டார். ஆமாம், அவர் பகைவனுக்கும் அருள் செய்பவர். அதை தான் பாரதி எழுதினா, பகைவனுக்கு அருள் செய்வாய் நல் நெஞ்சேன்னா. ராவணனை இன்று போய் நாளை வான்னு சொன்னான். நான் அதுக்கு விளக்கம் கொடுத்தேன். ராவணனுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் கேட்டான், வானரம், நாளைக்கு சீதையை கொண்டு விட்டுட்டா, ஏற்கனவே விபீஷணனுக்கு லங்கையை கொடுத்தாச்சு, இவனுக்கு எதை தருவேன்னு கேட்டான். கவலைப்படாது, ஏன்னா எல்லோரும் கேட்குறாளே, அயோத்தியில் தான் பிறந்தாரான்னு. ராமரே சொல்கிறார், கோசலை நாடுடை வள்ளல், கோசலா தேசத்தை கொடுத்துருவேன்னர். அவர் கொடுத்தார். ஏன்னால் ராவணனும் இந்து மதத்தை சேர்ந்தவன், கொடுக்கிறேன்னர். ராமன் தான் எல்லா பக்தர்களையும் நீதிமானாக உருவாக்கினவன். அவன் நீதிமான். தெரிந்து கொள்ளுங்கள். மற்றொரு கருத்து, ராமாயணத்தை நான் இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லலை, உங்களுக்கு ராமாவதார தத்துவம் சொல்கிறேன். ராமன்னு பேர் வச்சான் தசரதன், வசிஷ்டர் சொல்லி. ராமநாமாவுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ சொன்னேனே, வால்மீகிக்கு முன்னால் ஜெபிச்சவர்.
இந்திராதி தேவாலாம் அந்த நாளைக்கு பிரதோஷம் கொண்டாடுறிய மச்சர மலையை மச்சா வாசுகிங்கிற பாம்பை கயிறாக வச்சு கடைஞ்சா விஷம் வந்தது. அன்றைக்கி சிவன் குடித்தார், இன்றைக்கி குடிக்கலை, கொரோனா வந்துடுத்து. கொரோனா விஷக்காத்து தானே, புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த விஷத்தை இங்கே கொண்டாடினார், கொண்டு வந்தார், குடித்தார். பக்கத்தில் பார்வதி உட்காண்டிருக்கு, குடிக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்தேன். நம்மாத்து மாமிகளை போல் எக்ஸ்பர்ட்டு ஒத்துரும் கிடையாது. எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கப்படாதான்னு அப்புறம் சொல்லுவாள், தெரியுமா உங்களுக்கு? ஏன் இப்போ குடிக்கிறப்போ தட்டி விட வேண்டியதானே, தட்டி விட்டுருக்கலாமோ இல்லையோ? குடித்ததுக்கப்புறம் கழுத்தை பிடிச்சேன். இப்படி கழுத்தை பிடிக்கிற காந்தி மதினா வீட்டுக்கு ஒன்று இருக்குது. சிவன் சிரிச்சார், சிரிக்கிறதுல எக்ஸ்பர்ட். அன்றைக்கே சொன்னேன், சிரிச்சார். என்ன சிரிக்கிறேன்னா, நான் எப்போ விஷத்தை கொண்டா குடிக்கிறேன்னு சொன்னேனோ, இது என்ன தாக்காமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி போட்டுருக்கேன்னு. முதல்ல தடுப்பூசி பூஸ்டர் கொண்டு வந்தது யாருன்னா சிவபெருமான். பார்வதி கேட்டா என்னென்ன, நான் உங்கள் அண்ணா மகாவிஷ்ணு ரொம்ப கெட்டிக்காரன்னு ஒன்றை கல்யாணம் பண்ணிட்டேன்னு. ரொம்ப ஆம்பளை ஏமாறுறதே மச்சினன் கெட்டிக்காரன்னு தான். மச்சினன் கெட்டிக்காரனாக இருக்கேன், ஏன் நான் அசட்டு தங்கையை தள்ளி விட்டுறான்னு. புரிஞ்சுதா உனக்கு? பார்வதி கேட்டா. அப்போ சிவன் சொன்னார், நான் விஷ்ணுவோட 1000 நாமாவை தினம் ஜெபிக்கிறேன்னர். பார்வதிக்கு விஷ்ணு நாமான்ன உடனே பிறந்தா மூலியோ, இதுதான் உலகம். கேனோ பாயேன லகுணா விஷ்ணோர் நாம சகத்ரகம் பட்யதே பண்டிதேர் நித்யம் ஸ்ரோத்தும் இச்சாம்யகம் பிரபோ ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே. ராமா ராமா ராமான்னு 3 தடவை சொன்னா போர். சிவன் சொல்கிறார், இதில் ஒரு வேடிக்கை. இவர் எழுதுகிறார் தியாக பிரம்மம், இந்த ராமநாமாவை தினம் ஜெபிச்சவர் பரமேஸ்வரன். பார்வதி எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கா பாருங்க. அவளுக்கு நல்ல ஆம்படையான். பகவன் நாமானா சொல்கிறான், பக்கத்திலே இருக்கான். இவர் சிவன் ராமா ராமா ராமான்னு ஜெபிச்சதுனால தான் சிவன் பார்த்தாராம். என்ன கவனிங்கோ, எல்லாரும் தமிழ்நாட்டில் தப்பாக பேசுகிறான், தப்பாக கொண்டாடுறா. கைலாய மலையை பேத்தான் ராவணன், சிவபக்தன்னு சைவத்திலே எழுதுறா. ஞான சம்பந்தர்லாம் எழுதுறார். எனக்கு அது பிடிக்கலை, எப்படி எழுதினார்னு. அவன் அயோக்கியன்னா, சிவன் கிருபை பண்ணார் அவன் சங்கீதம் பாடினதுக்கு. நம்பாதேங்கோ, நீங்கள் சைவம் வைஷ்ணவன்னு நம்ம அடிச்சுக்கிறோம். அந்த சிவனும் பார்வதியும் பெருமாளும் முருகனும் ஒன்றா இருக்கா? அவள் ஒரே குடும்பம் எப்போவுமே. அப்போ இந்த சிவன் வரத்தை கொடுத்தாரு. கைலாய மலையில் தான் ஒன்று கூண்ணா எல்லாரும் பிரம்மா தலைமையில். இப்படி ராவணன் அயோக்கியத்தனம் பண்ணுறான், பெருமாளை கூப்பிட்டா. பெருமாள் ஓடி வந்தார் கருடன் மேலே. கவலைப்படாதே, நான் ராமனா அவதரிக்க போகிறேன், என் பரிவாரங்கள் எனக்கு கூட வரா, நீங்கள் எல்லோரும் எனக்கு முன்னால் போங்கோன்னர். பிரம்மா நான் தான் ஜாம்பவான்னர். வள்ளுவர் எழுதியிருக்கார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். நீ எந்த ஜாதியில் பிறந்தா என்ன, நல்லவனாக வாழ்ந்தால் உன்னை கும்பிடுவான். அதுதான் ராமன். இப்போ என்னாச்சு, சிவன் என்ன தெரிஞ்சுக்கோ, அவரை கம்பனே சொல்கிறான் புராரி. புராரினா திரிபுராந்தகன், முப்புறத்தை எரித்தவன். புராரி மற்ற எனது கூற்று மாருதியே, நான் தான் அனுமனா வரப்போகிறேன், உனக்கு நீ ராமனாக வந்து தொண்டு செய்ய. புராரி இதை பட்டினத்தாருன்னு சொல்கிறார் பரமசைவர். முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே. முப்புறத்தை எரித்தவன் தாண்டா லங்கையை தகனம் பண்ணான். புரிஞ்சுதா? அதில் என்ன நான் விளக்கம் கொடுத்தேன். இவன் சிவனோட கைலாய மலையை பேத்ததுனால, அவர் சங்கீதம் பாடி ஏமாற்றினதுனால, அவன் பேத்ததுனால அவருக்கு கோபம். அந்த கோபத்தை தான் அனுமாராக வந்து லங்கையை தகனம் பண்ணார். புரிஞ்சுக்கோ. இப்போ அவர் தான் அனுமாரா வரார். கம்பன்னு சொல்கிறார், துளசிதாஸ் சங்கர சுவன கேசரி நந்தன் சொல்கிறார். அதை விட தியாக பிரம்மம் ஒன்று ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தார். இவன் ஆதிசேஷன் தான் லட்சுமணனாக வரான்.
எல்லாரும் என்ன நினச்சிருக்கோம், பார்க்கடலில் படுத்துன்னு இருக்கான் பெருமாள், ஆதிசேஷன் மேலே படுத்துன்னு இருக்கார். அந்த ஆதிசேஷன் அங்கே மட்டும் இல்லை, பார்க்கடலில் பெருமாளுக்கு மட்டும் இல்லை, தெரிஞ்சுக்கோ, ஆதிசேஷன் சிவன்ட்டையும் இருக்கார். சிவன் பெருமாளுக்கு படுக்கையாக இருக்கார், சிவனுக்கு கழுத்தில் ஆபரணமாக இருக்கார். ஒருத்தன் கேட்டான் எப்படி அங்கே போனார்னா, அட அசடே, அதுக்கு விளக்கம் கொடுத்தேன். தங்கச்சி பார்வதியை கொடுத்த போது தன் படுக்கையும் கொடுத்தார். யாருக்கு? மாப்பிள்ளைக்கு படுக்கை கொடுப்போம். மைத்துனம்னா ஆத்துக்காரியோட சயனிச்சுக்கிறது. இதுக்கு ஏற்பாடு பண்ணுறவன் ஆத்துக்காரியோட சகோதரன். புரிஞ்சுது? ஆமாம், அதனால தான் அவனுக்கு பேர் மைத்துனன். தெரிஞ்சுக்கோ, அவர் பெருமாள் மைத்துனன் தன்னோட அம்சமான ஆதிசேஷத்தையும் அனுப்பிச்சார். அவர் கழுத்தில் வச்சுன்னுட்டார். புரியுறதோ? அது அவர் படுக்கையாக உபயோகப்படுத்தலை. ஆமாம், ஏன்னா அவர் தொண்டன் இப்படி வச்சுன்னு இருக்கார். பாரு, சிவன்ட்ட இந்த பாம்பு கழுத்தில் வந்து இப்படி இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ரொம்ப பேர் பாம்புக்கு காது கிடையாதுங்கிறீர்கள். நன்னா உண்டு. பாம்புக்கே ஒரு பேர் என்ன தெரியுமா தமிழில்? வக்கீல் சொல்கிறார் பார், கட்செவி. இந்த செதிலாக இருக்குது பாரு, அதெல்லாம் காது. இங்கே ஒரு பாம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோ, நீ இங்கேருந்து அவர்கிட்ட குச்சியை கொண்டான்னு சொல்கிற போதே ஓடிடும். ஆமாம், அது என்ன, நீ குச்சிங்கிற போதே காதில் விழுந்துடும். புரியுறதா? அதனால தான் யாருக்காவது எங்கேயானு சத்தம் கேட்கறது காதில் விழுந்தால் என்ன சொல்கிறோம், இந்த ஆளுக்கு பாம்பு காதுங்கிறான், பாம்பு செவிங்கிறான். புரிஞ்சதா உங்களுக்கு? அது இந்த இப்படி இருக்கார், உடம்பு பூரா காது. இவரோட வாய்க்கிட்ட இங்கே இருக்கார் ஆறு ஆதிசேஷன். இவர் ராமா ராமான்னு ஜெபம் பண்ணுறார். இதை அவர் தினம் கேட்குறார். அந்த சிவன் ராமன், நாராயணனுக்கு ராமன் ஒரு உருவம் வருகிறான் என்று தெரிந்தவுடனே சிவன் அனுமாரா வந்துட்டார். இந்த ராமநாமாவை தினம் கேட்ட ஆதிசேஷன் லட்சுமணனா வந்துட்டார்னர். தியாக பிரம்மம் சேச்சுடு சிவுனிக்கு பூசுடு லக்ஷ்மணா சொல்றார். பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தர் கருத்து எப்படி இருக்கு? உண்மை தானே? தெரிஞ்சுக்கோங்க. அருணகிரிநாதர் முருகப்பெருமானை தான் மாலோன் மருகன் எழுதினார். ஆனால் எங்கள் பாரதியார் பிள்ளையாரை சொல்கிறார். எங்க திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார், அவரை பாடினது பாரதியார். ஆமாம், அங்கே மேலே உட்காந்துருக்காரோ இல்லையோ, பெருமாள் படுத்துன்னு இருக்கார். விரைந்து எந்தன் மீது அருள் செய்திட வேண்டும், பிள்ளையாரை பார்த்து சொல்கிறார். சீக்கிரமாக கிருப பண்ணி எனக்கு. எப்படின்னர்? நீ யாரோட மருமகன்கிறார்? குரங்கினை விடுத்து தீவை, தீவைனா தீவு, இன்னொன்று தீவை கொளுத்தியவன், தீவை வச்சர், தீ வச்சர். குரங்கினை விடுத்து தீவை கொளுத்தியவன் அரங்கத்திலே திருமாதுடன் பள்ளி கொண்டான் மருகா. ஆற பிள்ளையார ஏன் எழுதினார் தெரியுமோ? படுத்துட்டு இருக்கிற பெருமாள், அவருக்கு அங்கேருந்து லெங்க சரியாக தெரியலை, அதனால அங்கே மேலே உட்காண்டிருக்கார் மருமக பையன் பிள்ளையார். அவருக்கு மேலே இருக்கிறதுனால டவர் ப்ராப்ளம் இல்லை. புரிஞ்சுதா உனக்கு? எங்கே இருக்கார்? ஹைட்டில் இருக்கார். இங்கேருந்து ரெங்கநாதர் கேட்டாராம், மருமக பிள்ளையே அனுமாரை அனுப்பிச்சிருக்கேன், ஜோலி முடிஞ்சுருத்தான்னு கேட்டார். பிள்ளையார் எங்கேருந்து டன் அப்படின்னார். அதைத்தான் பிள்ளையார்கிட்ட கேட்குறார் யார்? பாரதியார். உங்கள் மாமா எப்படி ஒருத்தனை அனுப்பிச்சு உடனே செயல்படுத்தினாரோ அது மாதிரி எனக்கு கிருபை பண்ணுங்கிறார். யார்? பாரதியார். யாரை சொல்கிறார்? பிள்ளையார். புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த ராமநாமாவை தினம் ஜபித்தவர் இவர் மட்டும் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. அகலிகை தப்பா நடந்துட்டான்னு சபிச்சர் கௌதமர். கல்லா போ, அவள் உடனே கல்லா போல, உடனே கல்லா போயிருந்தான்னா தப்பு பண்ணா, இல்லை கற்பு போச்சுன்னு சொல்லலாம். இல்லை, அவளே கேட்குறா,
எத்தனை நாட்கள் கல்லாக இருக்க வேண்டும்? நல்லா பதத்தை கவனிங்கோ. எத்தனை நாட்கள் நான் கல்லாக இருக்கணும்னு கேட்குறார். கல்லா போன்னு சொன்னார். எத்தனை நாட்கள் நான் கல்லாக இருக்க வேண்டும்னு கேட்குறா. யாரு? அகலிகை. உடனே கௌதமன் சொல்கிறான், வண்டிமிரும் தந்தார் தசரதராமன் என்பான் கடல் துகள் கதுவ இக்கல்லுறுத்த விருதி வண்டுகள் ரீங்காரம் பாடுகின்ற துளசி மாலை அணிந்த தசரதராமன் வருவான். நல்லா கேளுங்கோ. ஏன் ஜானகி ராமன் எழுதலை தெரியுமோ? இன்னும் கல்யாணம் ஆலையே. அதனால தான் அவர் எழுதினார் தசரதராமன் என்பான். அவன் வந்த உடனே இக்கல்லூருத்த விருதி. அவளே கேட்குறா, எல்லையில் நாணமெய்தி யாவர்க்கும் நகை வந்து எய்த. அவள் சொல்கிறா, மெல்லியாளை நோக்கி கல்லா போன உடனே அவள் சொல்கிறா, அழல் தரும் கடவுளன்னாய் முடிவு இதற்கு அருளுக, நீங்கள் இதுக்கு சாப விமோச்சனம் கொடுங்கோங்கிறா. இந்த இடத்துல எங்கள் கம்பனை விட அருணகிரிநாதர் ஒன்று சொல்கிறார் அகலிக விருத்தாந்தத்தில். நல்லா கேளுங்கோ. பகவானோட திருவடி ராமாயணமே தெரிஞ்சுக்கோங்க. விஸ்வாமித்திரர் வந்து கூப்பிட்றதுலேருந்து சரணாகதி தத்துவம் எல்லாருமே ராமன்ட்ட தான் சரணாகதி பண்ணா. விஸ்வாமித்திரன், அகலிகை, சீதா பிராட்டி, பரதாழ்வான் எல்லாரும் சரணாகதி பண்ண. அதனால தான் முத்தாய்ப்பா விபீஷணன் சரணாகதி பண்ணது தான் ஒசத்தின்னு விபீஷண சரணாகதி. சரணாகதிக்கு தமிழ அடைக்கலம் தெரியுமா உங்களுக்கு? அதுதான் கம்பன் எழுதுகிற போது கடைசியில் சொல்கிறான், விபீஷணன் அடைக்கலப்படலம். ராமரோட பாத தூளிப்பட்டது. எல்லாரும் திருவடிப்பட்டது திருவடிப்பட்டதுங்களா? திருவடிப்பட்டாலும் தாங்க முடியாது. பாத தூளிப்பட்டது. பாதத்தை அப்படி வச்சார் அகலிகை எந்திரதான். இதை எல்லாரும் சொல்கிறா. தியாக பிரம்மம் எல்லாரும் பாடினா. அருணகிரிநாதர் சொல்கிறத கேளு. கல்லிலே பொற்தாழ்படவே ராமன் திருவடி தங்க திருவடி. கல்லிலே பொற்தாழ்படவே அது நல்ல ரூபத்தே வர காணத்தே கொவ்வை தீர நடக்கும் ராகவன் மருகோனே. பார்த்தீங்களா? அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்த ராமனுடைய மருமகனேன்னர். என்ன கவனிக்கணும். அது என்ன திருவடியினர்? தங்க திருவடி. ஆண்டாள் சொன்னா, சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை. புரிஞ்சதோ? ராமனோட திருவடி தங்க திருவடி. புரிஞ்சதோ? அதனால் தங்க திருவடினா தங்க தாமரை, பொற்தாமரை. பொற்தாமரை குளம் இருக்க மதுரையில். அது மாதிரி ராமனோட திருவடி தங்க தாமரை. ராமனோட திருவடி தங்க திருவடி. கௌதமன் பற்றி நீ அகலிகை இப்போ எப்படி இருக்கா? கல்லாயிருக்கா. என்ன கேளுங்கோ. நம்ம எல்லாரும் என்ன கதை சொல்லிட்டு இருக்கோம்? ராமன் பாதம் பட்டது கல் பெண்ணாச்சின்னு. எங்கள் அருணகிரிநாதர் அங்கே கொஞ்சம் மாற்றி எழுதுறார். கல்லில் போய் பட்டதான் பொற்தாள். அகலிகை சாபம் கிடைச்சதுலேருந்து ராமா 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 ராமான்னு 1000 வருஷமாக ஜெபம் பண்ணி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். இந்த ராமநாமாவை ஜெபிச்ச கல்லல்லவா அது? நன்றாக கவனியுங்கள். ராமனுடைய திருவடி பட்டது. அருணகிரினார் சொல்கிறார், ராமன் திருவடி தங்க திருவடின்னு நிரூபிக்கனே அகலிகை கல்லாக இருந்தாள். அவர் கல்லிலே பொற்தாள். பார்த்தீங்களா? இப்போ இவன் கல்லுங்கிறாங்கேந்து கல்லில் அது ராமநாமாவை ஜபித்தது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு கல் பிரதிஷ்டை பண்ணலை. பல நாட்களாக அந்த கல் அங்கு உயிர் இருந்திருக்கும். ராமநாமாவை ஜபிச்ச புண்ணியம் சிற்பியதை ராமனாக வடித்தான். தெரிந்து கொள்ளுங்கள். இல்லைன்னா ராமன் வரமாட்டான். புரிந்ததா உங்களுக்கு? பாருங்க, ஜெயசக்தி கோலம் போட்டிருக்கா. எல்லாரும் அப்புறமா வந்து பாருங்க. ராமன் சீதை பற்றியா? இப்போது இது சாதாரண கோலமாக இருந்தது கடையில். புரிஞ்சதா? இப்போ இங்கே இவள் கைக்கு வந்த உடனே அது ராமனும் சீதையும் வந்தாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அவளிடத்தில் ராமன் இருக்கிறான் என்று பொருள். புரிஞ்சதா? இல்லைன்னா வராது. தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தியை தரான் பகவான். அதனால் நீங்கள் எல்லாரும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் உங்களை டீக்ரேடு பண்ணிக்காதேங்கோ, இன்னொருத்தரையும் டீக்ரேடு பண்ணாதேங்கோ.
எல்லாரிடத்திலும் பகவான் இருக்கிறான். அந்த சப்ஜெக்டுக்கு வரேன். இப்போ எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தா. அம்மா பக்கத்தாத்துலேருந்து வருவா, அவள் பேர் மீனாட்சியும்பா. உடனே எங்கள் அம்மா சொல்லுவா, மதுரையிலேருந்தே வந்துட்டியே, காந்தி மதியும்பா, எங்கே திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கியா அப்படிம்பா. நாங்களாம் சின்ன பையன், என்னம்மா இப்படி சொல்லுவோம், ஐயோ அந்த சொரூபமாக பார்க்கணும்பா. அப்புறம் தான் புரிஞ்சது, யாரையுமே அப்படி சொல்லாதேம்பா எங்கள் அம்மா. அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ராமநாமா எப்பவும் இருக்கு. ராமன் அயோத்தியில் தான் பிறந்தானான்னு கேட்குறான். எங்கள் கம்பன் சொல்கிறானே, கோசலை நாடுடை வள்ளல் ஆயிடை பருவம் வந்தடைந்த எல்லையின் மாயிரு மண்மகள் மகிழ்வின் ஓங்கிட வெய் புனர்பூசம் விண்ணுளோர் புகழ் தூய கற்கடம் எழுந்து துள்ளவே. ராமன் அவதரித்த உடனே யார் சந்தோஷப்பட்டாளாம்? பூமாதேவி. நல்ல கவனிங்கோ, நல்ல பையன் அவதரித்திருக்கிறான், நல்ல கவனிங்கோ. பூமாதேவி சந்தோஷப்பட்டதுனால தான் மகாலட்சுமி பூமாதேவிட்ட அவதரிக்கிறா மிதிலேல. நல்ல கவனிங்கோ, புரிஞ்சுக்கோங்கோ. தசரதன் ராமனை தொழுது பெற்றான் யாகம் செய்து. ஜனகன் சீதையை உழுது பெற்றான். சீதானா கலப்பை. நல்லா கவனிங்க. இப்போ யாருக்கு பெருமை? நல்லா கவனிங்கோ. தசரதனை விட ஜனகனுக்குத்தான் பெருமை. தெரிஞ்சுக்கோங்க. இல்லற தர்மமே நான் எட்டப்பிரசனம் போது சொல்லுவேன். இல்லறத்தில் நீங்கள் எல்லோரும் நினச்சின்னு கேள், பொண்ணை பெற்றா கவலையா பையனை பெற்றா கவலையான்னு பட்டிமன்றம் பேசுகிறான். ஆனா பெண்ணான்னு பேசாதே. இல்லறத்திலேயே பெருமை. இல்லறத்தை நடத்துபவள் பெண்கள்தான். நீங்கள் பொண்ணை பையன்கிட்ட ஒப்படைக்கவில்லை, பையனைத்தான் பொண்ணுட்ட ஒப்படைக்கிறீர்கள். தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம சாஸ்திரம் அதுதான், விஞ்ஞானம் அதுதான், நடைமுறை அதுதான். ஆமாம், தெரிஞ்சுக்கோ. அவன் பாரு, ஜனக மகாராஜா மகாலட்சுமியை பெற்றான். புரிஞ்சுதா உங்களுக்கு? தசரதன் தான் தேடின்னு போனான். தெரிஞ்சுக்கோங்க. ஜனகன் தேடிண்டு வல்லை. ஜனகனா வந்தா கொங்கு மல்லி கருங்குழலாய் ஆழ்வார் கௌசலை தன் குல மதலாய். கௌசலைக்கு பையனா பிறந்தான். தங்கு பெரும் புகழ் ஜனகன் திருமருகா தாசரதி. ஜனகனோட மாப்பிள்ளை தாசரதி, தசரதன் பையன். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமாம், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ மகாலட்சுமி அவள். நீங்கள் சீர்வரிசையே கேட்கப்படாது. பையனை பெற்றவெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என் பையனுக்கு என்ன கொடுக்குற, உன் பொண்ணுக்கு 50 பவுன் போடுறியா, வீடு இருக்கான்லாம் கேட்காதே. இது லௌகீக சொத்து. ஒரு பெண்ணாக பிறந்தவள் பெண் பிறந்த வீட்டிலேருந்து எதை கொண்டு வரணும்னு ஆஞ்சநேயர் சொல்கிறார். சுந்தரகாண்டத்தில் சீதை தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ராவணன் வந்து தொல்லை கொடுக்குறான். அவனை சமாளித்தா. மேலேந்து பார்த்தார். மேலேந்து பார்த்தா அனுமார் சொல்கிறார், நல்லா கவனிங்கோ, தர்மமே காத்ததோ. இந்த சீதையை எது காப்பாற்றின்னு இருக்கு? இவ்வளவு ராட்சசிகள் சுற்றி தொல்லை தரா, ராவணன் தொல்லை தரான். அப்போ சொல்கிறார் ஆஞ்சநேயர், ஜனகன் நல்வினை கர்மமே காத்ததோ. ஜனக மகாராஜா செய்த புண்ணியம் காப்பாத்தித்துனர். நீங்கள் அதனால் தெரிஞ்சுக்கோங்க. பையனை பெற்றவா பொண்ணு எடுக்கிறன்னா நம்ம ஆத்துக்காரி வரும்போது புண்ணியத்தை கொண்டுறணும். இதை நான் சொல்லல, ஆஞ்சநேயர் சொல்றார். ஜனகன் நல்வினை கர்மமே காத்ததோ. கையை பிடிச்சோம்னா ஆத்துக்காரி கையை என்ன தெரிஞ்சுக்கோ, மேலே 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 உனக்கு வியாபாரம் ஆகணும், உத்தியோகத்தில் உயர்வு வரணும். தெரிஞ்சுதா உனக்கு? அவள் கையை பிடிச்ச வேலை. அதான் சொல்லுவா கிராமத்தில், பானை பிடிச்சவ பாக்கியசாலின்னு. புரியுதா? ஆமாம், தெரிஞ்சுக்கோங்க. பூமி சுற்றுறது இப்படி. அதுதான் வலது கால் வச்சு வரணும். பாக்யத்தை லக்ஷ்மி பாரம்மா கூப்பிடுறோம். அதைத்தான் ஆஞ்சநேயர் சொல்கிறார். ஜனகன் செய்த புண்ணியம் அவன் எதை எடுத்துன்னு வந்தா. அதனால் இனிமேலாவது இப்போ இதனால் தான் பொண்கள் டிமாண்டாக போயிடுச்சு. இந்த 400 வருஷத்தில் பொண்ணை பெற்றவனெல்லாம் பாடாப்படுத்தினோம். ஒன்றும் இல்லை. இங்கே நாணல் காடு சிவன் கோயிலில் என்ன போச்சு,
ஸ்வயம்வர பார்வதி ஹோமம் பண்ண நிறைய ஆம்பளை பையனை கல்யாணம் ஆலேன்னு. நீங்கள் நம்ப மாட்டாள், பொண்கள் ஜாதகமே வரல ஹோமத்துக்கு. 80 பேர் வந்தவா பூரா ஆம்பளை. நல்ல வேளை என்னவோ நான் யாகம் பண்ண புண்ணியமா இல்லை அவளுக்கு புண்ணியமா தெரில, 80 பையனும் கல்யாணம் ஆகிடுது. ஆமாம், இப்போ எல்லா ஊர்லேயும் இந்த ஸ்வயம்வர பார்வதி ஹோமம் பண்ணணும். பகவானை வேண்டுங்கோ. பார்த்தியா, பெண்கள் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. ராமாயணம் சும்மா சுந்தரகாண்டம் படித்தா போகாது, சுந்தரகாண்ட தத்துவம் தெரிஞ்சுக்கோ. சீதை 10 மாதம் அங்கே, ராமா 9 மாதமா ராமா ராமா ராமா. சுற்றி இருக்கிற ராட்சசி ஏன் கிட்டக்க வர முடியல தெரியுமா? ராம ஜபம். அதனால தான் உங்களை சொல்கிறேன், பகவன் நாமா சொல்லுங்கோ. வீட்டில் பகவன் நாமா ராமா ராமா சொல்லு, உன்னை சுற்றி கெடுதலே வராது. ராமா 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 சொல்லு. இடைஞ்சல் பண்ணுறவன் கிட்டக்கே வரமாட்டான். ஆமாம், உண்மையாக சொன்னால் போகிறோம். ராமநாமாவை ஜபிச்சா ராட்சசன் ராவணன் ஒன்றும் பண்ண முடியல. நன்னா கவனிங்க, அடுத்த வியாக்கியானம். 9 மாதமாக சீதா பிராட்டி ராமா 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 என்று ஜெபித்த புண்ணியம்தான் ஆஞ்சநேயர் பறந்து போனார். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால்தான் நாம் உண்மையாக ராமநாமாவை ஜெபித்தால் நமக்கு உதவி செய்ய பகவான் யாரையோ அனுப்புவான். அதைத்தான் சொன்னால் தெய்வம் மனுஷ்ய ரூபேண. தெய்வம் தெய்வமாக வராது. ஏன்னா தெய்வமாக வந்தால் நீ நம்ப மாட்ட. 4 பேரும் வேறு ரூபத்தில் மனுஷனாக உட்காந்து கேட்குறான். சீதை தியாகபிரம்மம் பொண்ணை மடியில் வச்சுட்டாளாம். அவளுக்கு தெரியாது சீத்தம்மான்னு. ராமனை பாடுறார், நாங்கள் தேசாந்திரம் வந்திருக்கோன்னர். நாங்களே கொண்டுருக்கோம் நைவேத்தியம்னு சொல்லி நைவேத்தியத்தை தரார். தியாகபிரம்மன் நைவேத்தியம் பண்ணி கொடுக்குறார். நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு ராமன், லட்சுமணன், சீதை, அனுமார் கிளம்புறா. நம்ம எப்போவுமே நம்மாத்துக்கு ஒருத்தர் வந்து அந்த வாசல் வரைக்கும் வந்து சென்ட் ஆஃப் கொடுப்போமே. பாவம், அவர் சென்ட் ஆஃப் தரர். வாசலில் வந்து நிற்கிறார். அப்படி போனால் கோதண்ட பாணியாக காட்சி அளிச்சு. ராமன், சீதை, லட்சுமணன், ஆஞ்சநேயர் ஒரு ஃப்ளாஷ் தான் மறைஞ்சுட்டார். கதறினர், ஐயோ யாரோ நினைச்சேனே. பால கனகமய சேல சுஜன பரிபால ஸ்ரீரமாலோலா. கதிரர் ஏல்லா நீ தயராது. மகான், இப்போ 150 வருஷம் முன்னால் வாழ்ந்த மகான். தெரிஞ்சுக்கோ, இது சாதாரண பூமி அல்ல. இது பக்தர்கள் 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், ராமர் நடந்து வந்த பூமி. தியாகபிரம்மம், முசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள், அருணகிரிநாதர், பட்டினத்தார், திருமூலர், எத்தனை மகான்கள் வாழ்ந்த பூமி. இது பெரியாழ்வார் பூமி. யாரோ பூமின்னு சொல்லிட்டு இருக்கா. இது பெரியாழ்வார் பூமி, ஆண்டாள் பூமி. தெரிந்து கொள். சாதாரண பூமி அல்ல நம்முடைய பாரத பூமி. ஒரு இடம், ஒரு மாநிலத்திலையும் போய் பாரு, பக்தர்கள். நமக்கு அதான் பெருமை, அதுதான் முக்கியத்துவம். போய் வடக்க போய் பாரு, எத்தனை பக்தர்கள். கபீர்தாஸ் என்ன, சூர்தாஸ் என்ன, எத்தனை மகான்கள். சாமானியப்பட்ட பூமி இல்லை. அங்கே இன்னும் வடக்க என்ன விசேஷம்? ராமனும் கிருஷ்ணனும் தவழ்ந்த பூமி, நடந்த பூமி. அயோத்தி அயோத்திங்கிறோமே. இன்றைக்கி பாரு, அன்றைக்கி அந்த ராமன் நடந்தே வந்தான், பரதன் பின்னால் வந்தான், நடந்து 14 வருஷம் நடந்தா. இன்றைக்கி பார், நம்ம ஜில்லுன்னு அப்படி மெட்ராஸ்லேருந்து ஃப்ளைட்டில் போய் இறங்கலாம். தெரியுமா உங்களுக்கு? காசிக்கு போகலாம், எங்கே வேணும், ஒத்திரையும் கேட்க வேண்டாம். நீ பகவான் கீதையில் சொல்கிறா, பொல்லாதவர்கள், இன்னொருத்தன் வீட்டில் நெருப்பு வைத்தவன், சூதாடினவன், கள் குடித்தவன், மாற்றான் மனைவி அடைந்தவன், இவர்கள்லாம் ஆத்த தாய்கள், தூக்கி எறியப்பட வேண்டிய குப்பைகள்.
கஸ்மலகாங்கிறான். அதை தான் மெட்ராஸில் கஸ்மாலங்கிறான். ஆஞ்சநேயர் போனார், போய் வந்துட்டார். விபீஷண ஆழ்வார் சரணாகதி பண்ண வரப்போகிறார். அவன் ராவணனுக்கு உபதேசம் பண்ணிட்டு தான் வந்தார். நல்லா கவனியுங்கோ. நாம் பகவானை உணர்ந்தால் மட்டும் போராது, உணராதவர்களுக்கு சொல்லணும். அவள் கேட்குறாளோ இல்லையோ நாம் சொல்லணும். புரிஞ்சதா உங்களுக்கு? அதுதான் பெரியவாச்சாம்பிள்ளை சொன்னார், நல்ல விஷயத்தை எல்லோருக்கும் பகிரணும். அதுக்கு தான் உபன்யாசம் வச்சுருக்கா. இப்போ நான் இங்கே படிக்கிற போது கம்பராமாயணத்துலேருந்து இதை சொல்லணும் அதை சொல்லணும்னு படிச்சுட்டு வருவேன். வில்லி பாரதத்தில் இன்றைக்கி இதை சொல்லணும் அதை சொல்லணும்னு. அப்படி படித்தா தான் நான் உத்தமன். என்னத்தடா போட ஏதோ ஒன்று சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதை படி அதை படி சொல்லணும். நாம் எல்லாருக்கும் நல்லது. இந்த ஊரில் இது இருக்குது, அந்த ஊரில் அது இருக்குது. ஆமாம், இந்த ஊருக்கு போங்கோ, இந்த ஊரில் இந்த சுவாமி இப்படி இருக்கார், அங்கே போய் பாரு. நான் சொல்லுவேன் மேடையில். நீங்கள் கஜேந்திர மோட்டம் சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறேன். எல்லா ஊருக்கும் போனால் அந்த பாசுரத்தை பிரபந்தத்தில் எழுதியிருக்கா. கஜேந்திர மோட்டத்துக்குன்னு சந்நிதி இருக்கா? இருக்கேடா, ஆழ்வார் எழுதினது கும்பகோணத்தில் கபிஸ்தலம்னு இருக்குது, அங்கே தான் சொல்கிறாருன்னு. ஓ இல்லை, ஆழ்வார் எழுதினது சரி, எனக்கு தெரியலையே, எழுதாமலும் இருக்கா மாமான்னு கேட்டான். இருக்குடா, திருநெல்வேலி போ, அச்சாழநல்லூர்னு இருக்குது. அத்தினா யானை, அங்கே இருக்கிற பெருமாள். அச்சி ஆழநல்லூர், ஆனையை காப்பாற்றின பெருமாள். தெரியுமா உங்களுக்கு? அதை விட கேளு, கல்லடக்குறிச்சியில் இருக்கார் பெருமாள். வராக பெருமாள் இல்லை, தாம்பரபரணிக்கு குளிக்க போயிருக்காங்க. அங்கே ஒரு மண்டபம் இருக்குது, அங்கே போய் பக்கத்தில் குளி, அங்கே வருவான். அங்கே பெருமாள் திருவடி இருக்குது. அவன் சொல்கிறாங்க, இங்கேருந்தான் போனார் யானையை காப்பாற்ற, அவர் திருவடிங்கிறான். தெரியுமா உனக்கு? எப்போ நான் 81 கல்லடக்குறிச்சி வந்தேன். அங்கே தினம் போய் குளிப்பேன், கும்பிடுவேன். ஆனையை காப்பாற்ற இங்கே தான் போனாருன்னு அந்த திருவடியை தொட்டு. தெரிஞ்சுக்கோ, ஒரு இந்த பூமியில் எல்லா ஸ்தலமும் உஸ்தி. விபீஷணன் உபதேசம் பண்ணான், இவனை வெட்டுன்னு பறந்து வந்துட்டான். கமனும் செங்கமல்ல பூமனும் பணி பறந்த மனை, 1000 நாமனை கோதண்ட ராமனை கண்ணார கண்டானே. ராமனை அழகாக ஆகாசத்துலேருந்து பார்த்தாராம் சரணாகதி பண்ணுறது. நம்மளும் நாமாவளி பாடுவோம் ராமன் மேலே. எல்லோரும் நிறைய கொடுங்கோ. ராமா ராமச்சந்திர பரந்தாமா, ராமச்சந்திர மம தெய்வம், ராமச்சந்திர குல தெய்வம், ராமச்சந்திர ரகுநாத, ராமச்சந்திர ஜெகநாத, ராமச்சந்திர ரகுவீர, ராமச்சந்திர ரணதீரா. ராஜா ராமச்சந்திர மகராஜ் கி, ஜானகி காந்த ஸ்மரணே. ராமநாமாவை சொல்லுங்கோ, ராமநாமாவை கேளுங்கோ, கிருஷ்ணன் நாமாவை சொல்லுங்கோ, கேளுங்கோ. ராமாயணம் பாரதம் கேட்டுண்டே இருங்கோ, படிச்சுட்டே இருங்கோ. விபீஷணன் வரான், ஏன் வந்தான் அது தெரிஞ்சுக்கோங்க. அனுமார் வந்து ராமனோட பெருமையை சொல்லி தகனம் பண்ணதுனால இத்தனை நாளும் ராவணன் சீதையை தூக்கிண்டு போன போது அவனுக்கு ஞானம் இல்லை. இன்னைக்கு தானே வந்தா, ஞானம் இருந்தது, பிரகாசிச்சது. அனுமார் வர விட்டுத்தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? அனுமார் தூது போனதிலேயே அதை உபயோகப்படுத்தின்றது விபீஷண ஆழ்வார் ஒருவர் தான். புரிஞ்சுதா? அவர் இப்போ வந்து நிற்கிறார். ராமருக்கு தெரியும் இவன் நல்லவன். பாருங்க, பெரிய பிரச்சனை. பகவானை போய் அடையலாம்னா இடைஞ்சல் பண்ணுறவன் இருப்பான், வந்து நிற்கிறான். யாரும் சேர்த்துக்கப்படாதுங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், அன்றைக்கி நீங்களும் பிராட்டியும் ஒன்றா இருந்தபோது ஒரு மான் வந்ததே, அந்த மான் மாதிரி வந்திருக்காங்கிறான்.
மான் என வந்தவன் வரவை மானும். எல்லாரும் பேசி முடிச்சுட்டா, எல்லாரும் சேர்த்துக்கப்படாதுன்னு சுக்ரீவன் உள்பட எல்லாரும் பேசி முடிச்சோடனே ராமர் இப்படி அனுமாரை பார்த்தார். இங்கே கம்பன் சொல்கிறேன் பாருங்க, பதங்கவனி. நெறி தரும் மாருதி நேரிலா அறிவனை நோக்கினான். அறிவுள்ள மாருதியை பார்த்தானாம். யாரா பார்த்தான்னா, அந்த அறிவுக்கு அறிவாய் இருப்பவன் பார்த்தான்னா கம்பன். அறிவின் மேலுளான். நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு அறிவு இருக்குங்கிறான். அறிவு இருந்தால் போகாது, அந்த அறிவை செயல்படுத்துறதுக்கு பகவான் உட்காரணும். ஆமாம், அதுக்கு பேர் தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. அனுமாரை பார்த்தார். வந்திருக்கிற விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு கேட்டார். எடுத்த உடனே அவர் சேர்த்துக்கலான்னு சொல்லலை. சொல்லியிருந்தால் எல்லா வானரமும் அனுமாரையே நம்பாது. அதனால தான் அவர் சொல்கிறார் எடுத்த உடனே, இவன் பொல்லாதவன் இல்லை, தீயன் என்று இவனை நான் ஈர்த்தனை செய்கிறேன். ஒருத்தன் கண்ணை பார்த்தாலே தெரியும், உள்ளத்தில் உள்ளதை உறவோய் மெல்லத்தம் முகங்களே காணும். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அனுமார் சொன்னார், கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால். சீத கற்போடு இருக்கா, கண்ணில் தெரியும். ராவணன் சபைக்கு போனேன், என்னை பிடிச்சி வெட்டுன்னான். தர்மம் சொன்னான். பார்த்தேடா, இப்போ பெண்களை வயதானவனை வேதம் சொல்பவனை தூதனை கொல்லப்படாது. மாதரை கோரலும் மறுத்து நீக்கி ஆதரை கோரலும் அழிவு செய்யணும். தூதரை கோரலும் தூய்த்து அன்றாம் என ஏதுவில் சிறந்தனை எடுத்து காட்டினான். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், தர்மம் தெரிஞ்சால் சொல்லணும். உடனே எல்லார் திருமாளிகைக்கும் போனேன், இவன் திருமாளிகைக்கு போனேன். வேதம் சொல்லியிருந்தா, பிரபந்தம் சொல்லியிருந்தா, சங்கீதம் பாடியிருந்தா. பாக்கி பேர் திருமாளிகைக்கு போனேன், தூங்கிந்தா. விபீஷணனை இதுவரைக்கும் நல்லவன் என்று சொல்லி கொண்டு வந்த ஆஞ்சநேயர், இவனுக்கு ஒரு மகள், ஒரே மகள். சீதா பிராட்டி பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொல்லி சீதா பிராட்டிக்கு சகல உதவியும் செய்து கொண்டிருக்கிறாள். எந்த ராட்சசிகளும் அவளை தொல்லைப்படுத்த முடியவில்லை. விபீஷணம் பொண்ணு தான் கூட இருக்கா. அவர் சொல்கிறார், அன்னவன் தனி மகள், ஒரே பொண்ணு. அலரின் மேலையன் சொன்னது ஓர் சாபமுண்டு, உன்னை துன்மதி நன்னுதல் தீண்டும். இந்த விரும்பாத பெண்ணை தொட்டா தலப்பத்தும் வெடிக்கும். இந்த ரகசியத்தை தாயாருக்கு சொன்னது இவன் பொண்ணு, அந்த திரிஜடைக்கு அப்பா. முதல்ல எடுத்த உடனே பொல்லாதவன் இல்லைனர். பெண்ணரிமா சொல்கிறார், ஆதலால் இவன் வரவு நல்வரவே. இப்போ ஒருத்தன் செத்த முன்னால் என்ன சொன்னா, மானை போல் வந்தான் நானோல்யோ. அதுக்கு ஆஞ்சநேயர் சொன்னார், உண்மைதான் ராமா, வந்தவன் மான் தான். அவன் பக்திமான், புத்திமான், நீதிமான், உங்கள் மேல் அபிமான், திரிஜடை என்ற பெண்மானை பெற்ற நன்மான். இப்படி சொன்னது அனுமான். விபீஷண ஆழ்வாரை ஏற்றுக்கொண்டார். அவர் தர்மம் சொல்லி ராவணனே சண்டைக்கு வரான். இந்த ராமாவதாரத்துக்கு என்ன தத்துவம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். மற்ற அவதாரத்தை விட நரசிம்ம அவதாரம் எடுத்துன்னு போனார், இரண்யன் நரசிம்மத்தை புகழலை. கிருஷ்ணாவதாரம் எடுத்தார், கம்சன் எல்லாரும் புகழலை. ராமாவதாரம் ஒன்றில் தான் மாரீச்சன், சுபாகு, கரண், வாலி, ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித்து எல்லாரும் புகழ்ந்தார்கள். விரோதியும் புகழ்ந்தது உண்டு என்றால் அது ராமனைத்தான். அதுதான் ராமனோட பெருமை. இன்று போய் நாளை வான்னா. நீங்கள் என்ன கவனிங்கோ, ராத்திரி பூரா தூங்கலை. மகோதரன்ட்ட 24 பாட்டு புகழறான் இங்கே கம்பன். அவன் சொல்கிறான், ராவணன் என் மேலே நல்ல பானமே போடல, கூனி முதுகில் மண்ணுருண்டை வச்சு அடித்தா மாதிரி சும்மா உழுபலாக்கட்டைக்கு விளையாட்டுக்கு போட்டான். அவன் சொல்கிறான் மகோதரன்ட்ட, ராமனோட பானத்துக்கு இந்த உலகத்தில் ஒரு மலை பத்தாது, 1 கோடி மலை, 1 கோடி சமுத்திரம், 1 கோடி பூமி வேணும் ஒரே பானத்துக்கு.
உனக்கு நான் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள், அவனை யாரும் ஜெயிக்க முடியாது இப்படின்னு சொன்னவன் யாரு? ராவணன். யாரும் வெல்ல முடியாது. வாலியும் சொன்னான் உயிரை விடுற போது, நான் நாய், என்னை மன்னிச்சிருன்னா. யார்? வாலி. அந்த நாய்ங்கிற பதத்தையே இங்கே ராவணன் சொல்கிறான் மகோதரன்ட்ட. மகோதரா, அந்த ராமனுடைய அழகுக்கு முன்னால், ராமனுடைய வீரத்துக்கு முன்னால், அழகுக்கு முன்னால் மன்மதனும், வீரத்துக்கு முன்னால் நானும் நாய். மகோதரன் பயந்துட்டான், சீதையை கொண்டு விட்டுருவனோன்னு. இதெல்லாம் வெற்றி தோல்வி சகஜம்னா. 7.5 சனியாக இருந்தது அவன்தான். கும்பகர்ணன் செஞ்சோற்று கடன் கழிக்கலை. உயிரை விடுறதுக்கு முன்னால ராமனை பார்த்தான். ராமா, என் அண்ணன் நாளைக்கு உன்னை கொல்ல வரத்துக்கு வரவில்லை, என் தம்பி விபீஷணனை கொல்றதுக்குத்தான் அவன் திட்டம் போட்டிருக்கான். தயவு செய்து என் தம்பி விபீஷணன் உம்பியைத்தான், உன்னைத்தான், அனுமனைத்தான் எம்பி பிரியானாகி அருள் புரிக. என் தம்பி விபீஷணன் உன்னையும் உன் தம்பி லட்சுமணனையும் அனுமாரையும் பிரியக்கூடாது, வரம் கொடுன்னா. அவன் என்ன கேட்டிருக்கணும்? செஞ்சோற்று கடன் கழிக்கிறவனா இருந்தா நாளைக்கு ராவணன் வர அவனை கொல்லாதேன்னு தானே கேட்டிருக்கணும். கேட்கலை. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, கூட இருக்கிறவன் தான் போட்டு கொடுப்பான். இந்திரஜித்து கடைசியில் எல்லாத்தையும் எழுந்தான். மாய இந்திரஜித்தை வச்சான். அவன் அப்பா ராவணன்ட்ட போனா அழுதான். அப்பா, நான் பயப்படலை, என்ன ஆதலால் அஞ்சினேன் என்ற அருளலை, ஆசைதான சீதை பால் விடுதியாயின், சீதை மேல வச்சிருக்கிற ஆசையை விடு. ஆறு சொல்றான்? பெத்த பையன். அனையவர் சீற்றம் தீர்வர். ராமலட்சுமணா நல்லவா, உன்னை மன்னிப்பா. போதலும் புரிவர் செய்த தீமையை பொறுப்பர் அப்படின்னு இந்திரஜித்து சொன்னான்னு எழுதலை எங்க கம்பன். ராவணன் மகன் சொன்னான்னு எழுதல, மேகநாதன் சொல்லல, மண்டோதரி மகன் சொல்லல. என்ன சொன்னான் கேளு நல்ல பதத்தை. உலகெல்லாம் கலக்கி வென்றான், உலகத்தையே கலக்கினவன். இப்ப கலங்கறான். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், உலகத்தை கலக்க கூடாது, உலகத்தாரோடு கலக்கணும். விபீஷனுக்கு பட்டம் கட்டான். ராமர் ஏன் தசரதன் குறித்த காலத்தில் பட்டம் கட்டி கொள்ளவில்லை என்றால், அவர் பட்டம் கட்டியிருந்தான்னா அவருக்கு தான் நடக்கும். கானகம் வந்ததினால்தான் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடந்தது, சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம், கம்பராமாயணப்படி பிரகலாத பட்டாபிஷேகம், விபீஷண பட்டாபிஷேகம், எல்லாருக்கும் பட்டாபிஷேகம் செய்து விட்டுத்தான் ராமன் தனக்கு செய்து கொண்டான். அவர் இப்பொழுதும் நரேந்திர தாமோதரதாஸ் மோடிக்கு பட்டாபிஷேகம் செய்து விட்டுத்தான் அவர் மூலம் தனக்கும் செய்து கொண்டார். ராமநாமா பிரத்யட்சம் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு வியாக்கியானம், தசரத சக்கரவர்த்தி பட்டாபிஷேகத்தை தீர்மானம் செய்து அவரால் பட்டாபிஷேகம் செய்ய முடியவில்லை. எல்லாரும் கீழே விழுந்தோன்னு ஆசீர்வாதம் பண்ண வந்தார் பட்டாபிஷேகம் செய்யு. ஆனால் இப்பொழுது தசரதனை போல இருந்த நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அங்கே பட்டாபிஷேகம் எப்படி வச்சிருக்கார் பாருங்க, பாலராமன். புரிஞ்சுதா உங்களுக்கு? அவரை, அதனால்தான் அவரை அடியேன் தசரத சக்கரவர்த்தி என்று சொல்லுகிறேன். நம் கண்ணுக்கு அவர் தசரத சக்கரவர்த்தியாகத்தான் தெரிகிறார். பல்லாண்டு, அதுவும் இன்றைய தினம் இந்த மகர மாதத்தில், தை மாதத்தில், இன்று துவாதசி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில், சுப நன்னாளில், அவர் அபிச்சித்து வேளையில் உலகமே வியந்து டிவியை உட்கார்ந்து பார்த்து சந்தோஷப்படுகின்றபடி பட்டாபிஷேகத்தை செய்தார். அவரும் நல்ல சதாபிஷேகம் செய்து கொண்டு சௌக்கியமாக அவர் நல்லபடியாக இருந்து மீண்டும் பிரதம மந்திரியாக வந்து இன்னும் என்னெல்லாம் நம்முடைய மதத்திற்கு தர்மம் செய்ய வேண்டுமோ, நமது பாரத பூமிக்கு செய்ய வேண்டுமோ வேண்டிக் கொள்வோம். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் என்ற இதையும் நைவேத்தியம் பண்ணுவோம். அந்த அங்கே இருக்குது நைவேத்திய பாத்திரத்தில் திறந்து, அங்கதன் உடைவாளேந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற
விரைசெறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி என்று பட்டாபிஷேகத்தை சொல்லி எல்லாரும் ராமாயணம் என்று நன்கு சொல்லுங்கள். எல்லோரும் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வராதவாளுக்கு கொடுங்க. சந்தோஷம், கொண்டு வந்தது ஞாபகமாக. பட்டாபிஷேகமானது இன்றைக்கி சந்திரா ஸ்வீட் லட்டு தரார் பட்டாபிஷேகம். அப்புறம் வெண்பொங்கல் இருக்குது. காலாத்மக பரமேஸ்வரராம் சேஷதல்ப சுகநிர்திதராம் பிரம்மாத்யமர பிரார்த்திதராம் சண்டகிரணகுலமண்டனராம் ஸ்ரீமத்தசரதநந்தனராம் கௌசல்யா சுகவர்தனராம் விஸ்வாமித்ர பிரியதனராம் கோரதாட்டகா மாரீச்சாதி நிபாதகராம் கௌசிகமக சம்ரக்ஷகராம் भाविकधावित मृदुपदराम मिथिलापुर जनमोहकराम विदेहमानसरंजकराम कृतवैवागिक कौतुकराम श्रीमदगल गौ गुणगणभूषितराम अवनीतनया कामितराम आकाचन्द्रसमाननराम पितृवाक्याश्रितकाननराम प्रियगुहविनिवेदितपतराम दक्षालिजनिजमृदुपतराम भरद्वाजमुखानन्दकराम चित्रकूटतिनिकेतनराम शरदसन्दद कैकेयी तनयार्चितराम विरचित निज पितृकर्मकराम वरदार्पित निज पादुकराम राम राम जय राजा राम 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 जय सीताराम कावन जन पावन राम दुष्ट विराध विनाशन राम सरभंग सुधीष्णार्चित राम अगस्त्यानुग्रहवर्धित राम कृत्रादिवसं सेवित राम पंचवटी तट करदूषण मुखसूदक राम सीता मारीचादिकृदासु विनष्ट सीतान्वेषक राम कृत्रादिभगदिदायक राम सबरी दत्तफलाचन राम कबंद बाघुच्छेदन राम 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 जय राजा राम 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 जय सीता राम वितनिज पद राम नत सुग्रीवाभिष्टद राम गर्वित बाली संहारक राम वानर दूत प्रेक्षक राम हितकर लक्ष्मण सम राम राम जय राम राम जय राजा राम 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 जय सीता राम वरसंदद दक्कदि विघ्न ध्वंसक राम सीता प्राणाधारक राम दुष्ट दतानन दूषित राम शिष्ट हनुमद्भूषित राम सीता वेदित ककवन राम कृतचूड़ामणि दर्शन राम कपिवर वचन स्वासित राम 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 जय राम राम जय सीता राम प्रणनिधन प्रस्थित राम वानर सैन्य समावृत राम शोषित शरिति सार्चित राम विभीषणा पर्वत सेतु निबंधक राम कुंभकर्ण शिरचेतक राम राक्षस संग विमर्त अगिमगि रावण चारण राम संहृत दस मुख रावण राम इति मुख कस्तित दशरथ वीक्षित राम सीता दर्शन मोहित राम अभिषिक्त विभीषण नत राम पुष्पकयानारोगण राम
பரத்வாஜாபினி பரத புராண பிரியகர ராம் சாகேதபுரி பூஷண ராம் சகல ஸ்வீய சமானன ராம் ரத்னலசத் பீடாஸ்தித ராம் பட்டாபிஷேகாலங்கிருத ராம் பார்த்திவ குல சம்மானித ராம் விபீஷணா கீச்சகுலானுக்ரகர ராம் समस्तलोका राम राम जय राजा राम विश्रुत दश खंडोद्भव राम सीतालिंगन निर्वृत राम नीधि सुरक्षित जन विपिन त्याजित जनक राम कारित लवणासुरवत राम स्वर्गत संभुग स्वदलय कुचलवनंदित राम अश्वमेध कृतुदीक्षित राम कालावेदित सुरवत राम अयोध्य गजन मुक्तित राम इतिमुग विभुतानंद तेजोमय निज रूपक राम संस्कृति बंध विमोचन राम धर्म स्थापन तत्पर राम भक्ति परायण मुक्तित राम सर्वचराचर पालक राम सर्वभवामय वारक राम वैकुंडालय संस्थित राम नित्यानंद पदस्थित राम वैकुंडालय संस्थित राम नित्यानंद पदस्थ राम राम जय राजा राम 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 जय भयकर मंगल दशरथ राम जय जय मंगल सीता राम मंगलकर जय मंगल राम संगद शुभ विभवोदय राम आनंदामृतवर्ष आश्रित वत्सल जय जय राम रघुपति राघवर पतित முதல் பக்கம் ख्यात श्री रामदूतगा पवन तनुभवगा पिंगलाक्षा शिखावान सीता चौका बहारी दशमुख विजयी लक्ष्मण प्राणधाता आनेदा भेषजात्रे लवण जलनिधे लंकने दीक्षितोयगा वीर श्रीमान हनुमान मम मनसि वसन कार्य सिद्धमदिम तनोदु நாளைக்கு நலச்சரித்திரம் ஏழரை சனி பிடிச்சவா அஷ்டம சனி பிடிச்சவா இந்த கூட்டத்தில் இருப்பேள் உங்கள் சொந்தக்காரர் இல்லாமல் இருப்பா தெரிஞ்சவா எல்லாரையும் வர சொல்லு நம்ம தினமும் கேட்கணும் மகாபாரதம் இந்த சனி பிடிச்சவாள்லாம் புரியுறது ஆமாம் ஜோசியெல்லாம் பார்த்துட்டு இருக்காதே உபன்யாசம் கேளு எல்லா தோஷமும் போயிடும் ஹரே ராம 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே हरे कृष्ण 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 हरे हरे सेतु हरे राम 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 हरे हरे எல்லாரும் அவசரப்படாதீங்கோ இருந்து லட்டு இருக்கு வெண்பொங்கல் இருக்கு सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम जय गजेंद्र वरदुनि की प्रहलाद वरदुनि की कंबनाटाழ்வார் महाराज की विल्लिपुत्तूरार महाराज की जय वीर धीर सूर आंजनेय स्वामी की सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत पट्टाभिषेक रामचंद्र मूर्ति की राधा रुक्मणी सत्यभामा समेत गोपाल कृष्ण स्वामी की जय वीर धीर सूर आंजनेय स्वामी की संगीत सभा ரெனோவேஷனுக்கு நன்கொடை கொடுங்கோ இந்த மகாபாரதம் நடத்துறதுக்கும் பிரத்யேகமாக வாழ்த்த உங்களால் முடிஞ்சது